இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆளு டைரக்டர் சான்ஸ்க்காக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட போயிட்டு கதையை சொல்லியிருப்பாரு. அங்க ஓகே ஆகாதனால இவரு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு வெளியே உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல பீடி பூச்சின்னு இருக்க ஒரு பிச்சைக்காரனை பாக்குறாரு. அவர்கிட்ட வத்தி பெட்டியை வாங்கி இவருமே சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு டீ குடிக்கலாமான்னு சொல்லிட்டு அவருமே கூட்டு போறாரு. அழுக்கா இருந்த இந்த பிச்சைக்காரனை பார்த்ததும் ஹோட்டல்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க. அதனால எனக்கு டீ கூட வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இவரோட ரூமுக்கு அவர் கூட்டு போயிடுறாரு. இவரோட டவலியன் ட்ரெஸ்ஸையும் கொடுத்து நீங்க போயிட்டு முதல்ல குளிச்சுட்டு வாங்க, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இவருமே குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு. வயிறு ஃபுல்லா அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு பாட்டிலே வாங்கி வந்து இவர் ரூம்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் சரக்கு அடிக்கிறாங்க. இவரோட மொத்த கதையுமே அவர்கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் டைரக்ஷனுக்காக மட்டும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தையுமே இருக்கா. என்னால இந்த டைரக்ஷன் ஃபீல்ட விடவே முடியல. எனக்கு எப்படியாச்சும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையா இருக்கேன். ஆனா எங்க வீட்ல இருக்கிறவங்க யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு வேற 6 மாசமா டைவர்ஸ் கேஸ் வேற போயிட்டு இருக்குன்னு இவருமே ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாரு. டைவர்ஸ் பண்ணிட்டா என் குழந்தைய பார்க்க முடியாதுன்னு வேற சொல்றாங்க. அதனால நான் கண்டிப்பா டைவர்ஸே கொடுக்க மாட்டேன்னு இவருமே சொல்றாரு. இன்னும் தூக்கம் வர மாதிரி இருக்கு, நானும் தூங்குறேன், நீங்களும் தூங்குங்க, காலையில மட்டும் என்ன எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அவருமே தூங்கிடுறாரு. காலையில இருந்து ஒரு பார்க்கும்போது ஒரு கொடுத்த ட்ரெஸ் அது மேல ஒரு பெண்ணுமே வச்சுட்டு அவருமே அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இவருமே மறுபடியும் கதையை எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் போயிட்டு கதையை சொல்றாரு. ஆனா அந்த இடத்துலயும் ஓகே ஆகல. சரி நேத்து பார்த்த பிச்சைக்காரனையாச்சும் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு இவருமே கோயில் கோயிலா போயிட்டு தேடுறாரு. ஒரு கோயில் கீழே இவரும் உட்காந்து இருக்காரு. அவரை போயிட்டு மீட் பண்ணதுமே அவரும் ஒரு துணியை வச்சு இவரும் உட்கார சொல்றாரு. என்னங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க, காலைல எழுந்த உடனே உங்களை தேட தெரியுமா? இன்னைக்கு வழங்க போலதான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போய் கதையை சொன்னேன், அங்கேயும் ஓகே ஆகல. சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு இவருமே கூப்பிடுறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு இவருமே நின்னுறாரு. இவ்வளவு நேரம் அவர் மட்டும் தான் பேசி இருந்திருப்பாரு. இந்த பிச்சைக்காரன் ஒரு வார்த்தை கூட பேசி இருந்திருக்க மாட்டாரு. முதல் வார்த்தையா உங்களோட பேர் என்னன்னு சொல்லி அவருமே கேட்கிறாரு. இவர் வாழ்க்கை கதையை மொத்தமாவே இவர் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட பேர் என்னன்ற விஷயத்தையே இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவரும் அதே போலயே தான் சிரிச்சுக்கிட்டே உங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு இவருமே கேட்கிறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.